ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து டிஎன் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து பேராமெடிக்கல் ஜாயின் பண்ணணும் பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த மார்க்கு கிடைக்கும், ஒரு 170க்கு மேலே உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணலாம். பட் ரொம்ப பிலோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்பயே நீங்கள் வந்து வேறு காலேஜ் பிளான் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா செல்ஃப் ஃபைனான்ஸும் கிடைக்காம நிறைய பேருக்கு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மார்க் ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறத விட பிஃபோராகவே நீங்கள் பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் தட் ஒரு இன்னும் வந்து இப்போயே மோரோவர் எல்லா காலேஜ்லையும் வந்து சீட் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. வெறும் கவுன்சிலிங் சீட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் போக போக இன்னும் எல்லா காலேஜ் சீட் ஃபில் ஆகிடும். ஸோ நர்சிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 5 lakhs வரைக்கும் கூட ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. 2 lakhsல ஸ்டார்ட் ஆகி. ஸோ வந்து பிஃபோரை இப்பயே பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜாக பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்க. உங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சுன்னா, ஏன்னா கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு பெஸ்ட் அட்வைஸ்னா நீங்கள் இப்பயே பிஃபோராக ஒரு நல்ல காலேஜ் பார்த்து ஒரு 5,000 10,000 பே பண்ணி சீட்டை செக்யூர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட், ஏதாவது காலேஜ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.